ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கற்றல் பாதை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடைய இன்டர்னல் அசைன்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இயர்க்கான செகண்ட் செமஸ்டர் தமிழ் பார்ட் 2க்கு தான் ஆன்சர் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அமெரிக்காவின் எந்த கல்லூரி மூவாவுக்கு டிலீட் பட்டம் வழங்கியதுன்னு கேட்டதுக்கு ஊடர் கல்லூரி, ஆப்ஷன் பி. செகண்ட் கொஸ்டின் பணம் செலவு செய்து கடவுளின் அருளை பெற முடியும் என்பது மூட நம்பிக்கை, ஆப்ஷன் ஏ. தேர்ட் கொஸ்டின் உணவின் இன்பத்திற்காக எதை வாட்டக்கூடாது என்கிறார் மூவா அப்படின்னா குடலை அப்படின்றது தான் ஆன்சர். ஃபோர்த் ஒன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் என்றவர் யார் அப்படின்னு கேள்விக்கு திருமூலர், ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் எதை செய்ய தவறுகிறவர்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஆப்ஷன் 4 கடமை தான் ஆன்சர். சிக்ஸ்த் ஒன் முன்னோர் ஏற்படுத்திய நோன்புகள் எதை பெறுவதற்கு உதவியாக ஏற்படுத்தப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் மன வலிமை, ஆப்ஷன் பி. செவன்த்து கலைச்சொல்லின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு யூஜின் ஊடர், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். எய்த் ஒன் ஒட்டுண்ணி என்ற கலைச்சொல்லுக்கான பாரசைட் எம்மொழியில் இருந்து வந்தது அப்படின்னு கேட்டதுக்கு கிரேக்கம், ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நைன்த் ஒன் குட் புக்ஸ் என்ற ஆங்கில மரபு தொடர்புக்கான தமிழாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நல்ல புத்தகம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். டென்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா மடுத்தல் என்ற சொல்லுக்கான பொருந்திய சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு குடித்தல் அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் டி. 11th ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா மொழிபெயர்ப்புக்கு குறைந்தது எத்தனை மொழிகளில் திறன் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 மொழிகளுக்கு, அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 12th ஒன் ஒரு ஆசிரியரின் கருத்தையும் நடையையும் காட்டும் கண்ணாடி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் கட்டுரை. 13வது என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா எடுப்பு தொடுப்பு முடிப்பு என்பது எதற்காக முக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்டுரைக்கு அப்படின்றது தான் ஆன்சர். 14வது தமிழில் கிடைக்கக்கூடிய முதல் இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம், ஆப்ஷன் ஏ. 15வது 10 பாட்டை சார்ந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் நெடுநல்வாடை. 16வது கேள்வி என்னென்னா சங்கம் மருவிய காலத்தில் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ களப்பிரர்கள். 17வதுக்கான கேள்வி சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய காப்பியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். 18வது கேள்வி தேம்பாவணி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வீரமாமுனிவர், ஆப்ஷன் டி. 19வது கேள்வி உரிச்சொல் நிகட்டின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் காங்கேயர், ஆப்ஷன் டி. 20வது கேள்வி சைவ சித்தாந்த நூல்களை திராவிடர்களின் அறிவாற்றலின் விளைவு என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் டாக்டர் போப், ஆப்ஷன் சி. 21 திருக்குறுகுருகை பெருமான் பிள்ளான் எழுதிய உரையை எவ்வாறு அழைத்தார் அப்படின்னு கேட்டதுக்கு 6000 படி அப்படின்றது தான் ஆன்சர். திருக்குறளுக்கு எழுதப்பட்ட உரைகளில் சிறந்தது யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரிமேலழகர், ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 23வது கேள்வி பிள்ளை தமிழ் இலக்கியம் எத்தனை பருவங்களாக பாடப்படுகிறது? இந்த கேள்விக்கு ஆன்சர் 10, ஆப்ஷன் சி. 24 வீரமாமுனிவர் வெளியிட்ட அகராதி எதுன்னு கேட்டிருக்காங்க. சதுர அகராதி, ஆப்ஷன் ஏ. கடைசி ஒன்று என்னென்னா யார் நூல் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் விபுலாந்தர், ஆப்ஷன் பி. அந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.